பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி. ஸோ இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் வந்துட்டு பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் ரிலீஸ் ஆனதாக சொன்னாங்க. ஆனால் எதிர்பார்க்கலனாலும் இந்த படம் ஒரு சர்ப்ரைஸ் ஹிட்டு. அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா காமெடிக்காகவும் சரி, எமோஷனாகவும் சரி, விஷுவலாகவும் சரி, எல்லா வகையிலுமே நல்லாவே இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது மார்வல் படம்ன்ற ஒரு ஃபீலே கொடுக்காதுங்க. இது ஏதோ வந்துட்டு ஒரு தனி ஜாலி ஃபிலிம் போல் இருக்குது அப்படின்ற ஒரு தனி ஃபீலை தான் இது கொடுக்கும். மார்வலுக்கு கீழே ஒரு MCU படம் இதை நீங்கள் பார்க்காம ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த படம் செம்ம என்ஜாயபிளான ஒரு ஃபிலிமாக இருக்கும். வெல், இந்த படத்தோட பிரேக் டவுன் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்டிங் வித்தே பார்த்தீங்கன்னா பீட்டர் கோல் கிட்ட சின்ன பையன் பார்த்தீங்கன்னா பாட்டி கேட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கேன்சர்னால படுத்துக்கிட்டு இருக்காங்க. வெல், இவங்க யாருன்னு தெரியுதுங்களா? கேப்டன் அமெரிக்கா அதை ஃபர்ஸ்ட் அவெஞ்சரில் நம்ம கேப்டன் கிட்ட சைன் வாங்க வரவங்களே ஆட்டோகிராஃபு, அவங்க தான் அவங்க அதே ஆக்டர்ஸுங்க நடிக்க வச்சிருக்காங்க. வெல், இந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க போல் இருக்கு. இந்த பக்கம் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு தடவை என் கையை போடுறா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போகும்போது வெளியே அந்த இடத்துல அந்த ரேவேஜஸ் வந்திருப்பாங்க. ஐ மீன் அந்த ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப், அது வந்து நம்ம பீட்டர் கோயிலை தூக்கிட்டு போய் அவங்களில் ஒரு குரூப்பாக அவங்கள ஒரு ஆளாக அவரை வளர்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரேவேஜஸாகவே வளர்க்குறாங்க. ரேவேஜஸ்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்பேஸ் கிரிமினல்ஸ் மாதிரி அவுட்லாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஸ்பேஸ் ரவுடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திருடனுங்க ஸ்பேஸ் ரவுடிங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இது. அதுக்கப்புறம் 26 வருஷங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோராக் அப்படின்ற ஒரு பிளானட்டை காட்டுறாங்க. இது ஒரு கைவிடப்பட்ட கிரகம். அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் கோயில் அங்கேருந்து அந்த பவர் ஸ்டோன் இருக்கிற ஆர்பை தூக்கிட்டு வரதுக்காக போகிறாரு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பவுண்டி ஹண்டர்ஸ் மாதிரி தான். எந்தெந்த பொருளுக்கெல்லாம் கிடைக்குதோ அந்த பொருளெல்லாம் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு யூனிட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல. வெல், இன்ஸ்பிரேஷன் இன் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக வரும்போது கூடவே அந்த இடத்துல மற்றவங்களும் வந்துடுறாங்க. கோராத் அந்த இடத்துல இருக்கார். கோராத் ரோனனுக்கு வேலை செய்கிறாரு. ரோனன் தேனோஸ்க்கு வேலை செய்கிறாரு. வெல், இந்த பவர் ஸ்டோன் இருக்கிற அந்த ஆர்பை ரிட்ரீவ் பண்ணி கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதே நம்ம தேனோஸ் தான். ரோனன் கூட பார்த்தீங்கன்னா கமோராவையும் நெபுலாவையுமே அனுப்பிச்சி விட்றாங்க அந்த பவர் ஸ்டோனை ரிட்ரீவ் பண்ணிட்டு வரதுக்காக. வெல், ரோனன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் இனத்தை சேர்ந்தவன். கிரீக்கும் ஸ்க்ரல்ஸுக்கும் தான் ஆக்சுவலாக பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க கேப்டன் மார்வலில். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீக்கும் ஜாண்டாருக்குமே 1000 வருஷங்களாக பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த 1000 வருஷம் பிரச்சனையை இப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ட்ரீட்டி, ஒரு அமைதி உடன்படிக்கையை போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கம்முன்னு இருக்கதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரோனனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஜாண்டாரை நான் மொத்தமாக அழிச்சே தீருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கங்கணம் கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உதவி பண்ணுற மாதிரி தேனோஸ், நீ எனக்கு அந்த பவர் ஸ்டோனை வாங்கி கொடுத்தனா உனக்காக நான் ஜாண்டாரை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் அந்த இடத்துல சொல்கிறாரு. இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இந்த ஒரு டீலிங் போயிட்டுருக்கு. நம்ம பீட்டர் கோயில் மற்றவங்க எல்லாம் நம்ம கமோராவை பார்த்தீங்கன்னா அவங்க அமுச்சு விட்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் கோயில் அந்த ஆர்பை தூக்கிக்கிட்டு இந்த சாண்டாரில் இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்டயாவது விற்று கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. அந்த இடத்துல விற்றுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே தான் ராக்கெட்டையும் குரூட்டையுமே காட்டுறாங்க. நம்ம பீட்டர் கோயில் மேலே ஒரு பவுண்டி இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுனால நம்ம ராக்கெட்டும் குரூட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது பிடிச்சி காசு சம்பாதிச்சிடான்னு போகும்போது அந்த இடத்துல பீட்டருக்கும் கமோராவுக்கும் ராக்கெட்டுக்கும் குரூட்டுக்கும் நடக்கிற அந்த சண்டையில் அவங்க 2 ஆளுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க எல்லாருமே அப்படியே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டாரில் இருக்கிற சாண்டார் காப்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஜாண்டாரில் இருக்கிற நோவா காப்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இவங்களை அந்த இடத்துல தூக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் கில் அப்படின்ற ஒரு ஜெயில் இருக்குது. அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிடுறாங்க. வெல், நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் மார்வலுக்கும் பென்டனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல இந்த கில் இருக்கிற ஜெயில் பாருங்களேன். ஆக்சுவலி நம்ம பென்டன் சீக்ரெட் ஆஃப் த ஆம்னிட்டிக்ஸ்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஜெயில் வந்திருக்கும். அதோட பேர் இன்கா சிக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்மத்தை தேடி போகிற நேரத்தில் வில்கேக்ஸ் மாதிரி இருக்கிற ஒருத்தையை தேடி போய் பிடிச்சிருவாங்க. வெல், இந்த பார்க்கும்போது எனக்கு அந்த ஜெயில் ஞாபகம் வந்துச்சு, அதனால் சும்மா சொன்னேன். அந்த இடத்துல கமோராவை ஆக்சுவலி அந்த ஆர்பிட்டரை சொல்லி அனுப்புனா கமோராவே உங்களுக்கு துரோகம் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரோனன் தேனோஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாப்புல. தேனோஸ் அந்த இடத்துல அவள் ஏன் பொண்ணு, அவளையும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, ஒழுங்காக ஆர்பை தூக்கிட்டு வா, இல்லைனா ஓ ரத்தத்தால் இந்த படிக்கட்டை நான் குளிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ரோனோட ஸ்டார்டிங் சீன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழிக்குள்ள வந்து அவன் ரத்தத்துலேயே குளிச்சு வர மாதிரி தான் அவன் ஆல்ரெடி காமிச்சிருப்பாங்க. வெல், அதே மாதிரி இந்த இடத்துல நீ அங்கே ரத்தத்தில் குளிச்சியா, இங்கே நான் உன் ரத்தத்தில் குளிப்பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தேனோஸ் அவனையே மிரட்டுறாப்புல. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பை எடுத்துக்கிட்டு எலினியர் டிவான் கிட்ட பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்காக இவங்க எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே விற்று நம்ம வர காசை 4 பங்காக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி போகிறாங்க. அட ஆமாம் பாருங்கள், ட்ராக்ஸாக மறந்துட்ட பாருங்களேன். ஜெயிலில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸையுமே சந்திப்பாங்க. ட்ராக்ஸையுமே அங்கேருந்து கூட சேர்ந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காசு மெயின் எய்ம்னா நம்ம ட்ராக்ஸுக்கு ரோனனை கொள்ளணும் அப்படின்றது தான் மெயின். அந்த இடத்துல போய் ஆர்பை விற்று நம்ம காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கும் போது தான் இந்த ஆர்போட அந்த ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றி நம்ம கலெக்டர் ஒரு பெரிய விளக்கவரே கொடுக்குறாரு. இன்ஃபினிட்டி வாரில் ஸ்ட்ரேஞ்ச் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல டிவான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கத்தையே கொடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு
அதோட பவரை பார்த்து அவரோட கூட இந்த அசிஸ்டண்ட்டான கரீனா, இந்த கரீனா இல்லை, இந்த கரீனா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பவர் ஸ்டோன் எடுத்து நம்ம இந்த கலெக்டரே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நினைக்கும் போது அது அவ்வளோ அவ்வளோ தூள் தூளாக்கி அந்த இடத்தையே வெடிச்சு செதற வைக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்ஸ் என்ன பண்ணுறாப்புல, ரோனனையுமே இந்த இடத்துக்கு கால் பண்ணி வர வச்சிட்றாப்புல, நான் இங்கே தான்டா இருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லி அவனை கொல்றதுக்காக. அந்த இடத்துலையுமே அவங்க தோத்துறாங்க. அவங்கள இந்த பக்கம் அந்த டீமே பிரிஞ்சிருது. குவில்லையும் கமராவையும் ரேவேஜஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஆர்பிள் இந்த பவர் ஸ்டோனை ரோனன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ரோனன் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ராக்கெட், ட்ராக்ஸ் அண்ட் குரூட் எல்லாம் சேர்ந்து பீட்டரையும் கமராவையும் எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரேவேஜஸ் இருக்கிற ஷிப்புக்கு போய் அங்கே சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க 5 பேருமே சேர்ந்து ஒரு டீம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோனன் வந்துட்டு தேனஸ் கிட்ட போட்ட டீலை உடச்சிட்றாரு. நீ என்னடா ஜாண்டர் அழிக்கிறது, பவர் ஸ்டோனை வச்சு நானே போய் ஜாண்டர் அழிச்சிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ரோனன் பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஸ்டோன் எடுத்துகிட்டு போய் தானே ஜாண்டர் அழிக்கிறதுக்கு போகிறாப்புல. பட் அந்த இடத்துல கார்டியன்ஸ் 5 பேருமே வந்து அந்த இடத்துல அவங்க அந்த பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி ரோனன் எப்படியும் டிஃபீட் பண்ணிடுறாங்க. டான்ஸ் ஆடி டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. எப்படியோ டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயோ கிளம்பிடுறாங்க. அவங்க அந்த இடத்துலேருந்துமே எப்படியோ கிளம்பிடுறாங்க. அந்த ஜாண்டாரை காப்பாற்றுறதுக்காக நோவா காப்ஸ் அந்த மிலானோ ஷிப்பை சரி பண்ணி புதுசாக ஒரு ஷிப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த புது ஷிப்பையுமே எடுத்துக்கிட்டு கார்டியன்ஸ் தங்களோட அடுத்த அட்வென்ச்சருக்காக போகிறாங்க. ஆல்ரெடி குரூட் அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதில் அவர் திரும்பி வந்துட்டு இருப்பார். லாஸ்ட்டில் அந்த பேபி குரூட்டுமே இருக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஏன்னா போன படத்தில் தான் நிக் ஃபியூரி செத்து உயிரோட வந்தான், லோக்கி செத்து உயிரோட வந்தான். இப்போ திரும்ப இதில் குரூட் செத்து திரும்ப உயிரோட வந்திருக்கான். செத்து பொழைக்கிறது அவங்களுக்குலாம் ஒரு விளையாட்டாக போச்சு. அண்ட் லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம டிவானோட இடம் மொத்தமாக நொறுங்கி இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த காஸ்மோடாக் எஸ்கேப் ஆகிற மாதிரியும் சைடில் நம்ம ஹர்வர்ட் டக்கும் இருக்கிற மாதிரியுமே காமிச்சிட்டு இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை முடிக்கிறாங்க. அடுத்த படத்துக்கு லீட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த படம் மொத்தமே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நிறைய இடத்துல இந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒன் பீஸை தான் ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் இவங்க குரூவை பார்க்கும்போது எனக்கு அதுக்கிட்ட ஒன் பீஸை தான் ஞாபகப்படுத்திட்டு இருந்துச்சு. ஒன் பீஸில் நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் இருக்காங்களே, அவங்களும் நம்ம கார்டியன்ஸ்க்கும் நடுவில் ஏகப்பட்ட ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. எப்படா அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அந்த க்ரூவோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த பக்கம் நம்ம லூஃபினா, இந்த பக்கம் நம்ம பீட்டர் குவெல் அந்த கேங்கோட லீடர். அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பவர்ஃபுல்லான அப்பா இருக்காப்புல. அந்த பக்கம் ட்ராகன்னா, இந்த பக்கம் ஈகோ த லிவிங் பிளானட். அம்மா கனெக்ஷன் இல்லை, அம்மா கனெக்ஷன் இருந்துச்சுன்னா மேபி அதுவுமே கரெக்டாக இருந்திருக்கும். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜோரோனா, இந்த பக்கம் நம்ம ட்ராக்ஸு, ஜோரோ த பைரட் ஹண்டர், ட்ராக்ஸ் த டெஸ்ட்ராயர். இந்த பக்கம் ட்ராக்ஸையுமே பார்த்தாலும் எல்லாருமே ஜெயிலில் பயப்படுவாங்க. அந்த பக்கம் ஜோரோவை பார்த்தாலுமே எல்லாரும் பயப்படுவாங்க. அதே மாதிரி அங்கே நாமினா, இங்கே கமோரா, 2 பேத்துக்கும் பெரிய சிமிலாரிட்டிஸ் கிடையாது. பட் இந்த க்ரூவில் இருக்கிற ஒரு ஃபீமேல் மெம்பர். அண்ட் அந்த பக்கம் ராபின்னா, இந்த பக்கம் நெபுலா. ஆரம்பத்தில் கெட்டவளாக இருந்து அதுக்கப்புறம் நல்லவளாக மாறுவா ராபின். அதே மாதிரி இந்த பக்கமே நெபுலா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கெட்டவங்க கேங்லேருந்து அதுக்கப்புறம் திரும்ப நல்லவளாக மாறுவா. அந்த பக்கம் சாப்பர்னா, இந்த பக்கம் நம்ம ராக்கெட்டு, அது ஒரு ரெயின்டியர், இது ஒரு ரக்கூன். குரூட்டுக்கு தான் என்ன பண்ணுன்னு தெரியல. குரூட்டை பார்க்கும்போது எனக்கு ப்ரூக்கோட ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன அவன் எலும்பு கூட ஏன் ஒரு மரம். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே தனித்தனி ஷிப் இருக்கும். அந்த பக்கம் எப்படி கோயிங் மாரி போய் அவங்களுக்கு புதுசாக 1000 சனி கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த படத்தோட லாஸ்டிங்கில் அந்த மிலனோ ஷிப்பு போய் இவங்களுக்கு புதுசாக பெனட்டர் அப்படின்னு ஒரு ஷிப்பு கொடுப்பாங்க. எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரெப்ளிகேஷன் இங்கே இருந்ததுனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சிமிலாரிட்டிஸ்லாம் முடிஞ்சு நம்ம இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஈஸ்டெக்ஸ்குள்ளே இறங்கிடலாம். இந்த ஈஸ்டெக்ஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கில் ஜெயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தோட டிஎன்ஏமே செக் பண்ணுவாங்க. அந்த சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பீட்டரோட டிஎன்ஏ மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதை தான் படத்தோட எண்டிங்லையுமே நோவா பரையுமே அவங்க கிட்ட மென்ஷன் பண்ணி காட்டுவாங்க. நீ பாதி பூமியை சேர்ந்தவன், ஐ மீன் டெரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூமியை டெரான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எத்தனையோ வச்சிருக்கலாம், ஏன் டெரா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. டெரான டிசி காமிக்கில் ஒரு கேரக்டர் இருக்குது. பீட்டரோட டிஎன்ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமோராவை காட்டுவாங்க. கமோரா தான் பார்த்தீங்கன்னா அவங்க இனத்தோட லாஸ்ட் சர்வைவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் தேனோஸ் பார்த்தீங்கன்னா பிளானெட்டில் அவங்க பாதி பேரை தான் அழிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் ஐ திங்க் மொத்த பேரையுமே அழிச்சிட்டாரா, இல்லை பாதி பேர் அழிச்சு மீதி பேரெல்லாம் சர்வே பண்ண முடியாதனால செத்துட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் கமோரா கிட்ட பாதி பேர் அழிச்சேன்னு கிட்டத்தட்ட போய் தான் சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்து ராக்கெட்டோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஃப் வேர்ல்டுனா பாதி உலகம். ஒருவேளை ஃபியூச்சரில் நம்ம தேனோஸ் ஆஃப் வேர்ல்டு அடிக்க போகிறத சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்களோ, அப்படி கிடையாது. காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் மாதிரியே ஏகப்பட்ட அனிமல் மியூட்டன்ஸோட இடம் தான் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு மரண்ட்டை பாருங்களேன், பீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த இடத்துல ஸ்டார் லார்டுக்கு பதிலாக ஸ்பேஸ் லார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே இடத்துல இன்னொரு இடத்துலையுமே அந்த நோவா ஆஃபீஸருமே நம்ம பீட்டரோட பேரை தப்பாக தான் மென்ஷன் பண்ணுவார். அண்ட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுவார்ல, கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வைப்ரேனியம் மாதிரியும் நம்ம அயன்மேன் யூஸ் பண்ணுற நானோடெக் மாதிரியான ஒரு ஃபீல் அதை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அது ஆக்சுவலி க்ரீயோட டெக்னாலஜி. அண்ட் ஒரு கட்டத்தில் நம்ம பீட்டருமே மென்ஷன் பண்ணுவார், என்ன க்ரீயை சேர்ந்த ஒரு பொண்ணு நெஞ்சிலே குத்திருக்கா அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கு முன்னாடி தியரிஸ் பார்த்தீங்கன்னா அது கேப்டன் மார்வலாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது கேப்டன் மார்வல் கிடையாது, வேற யாரோ ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கியிருக்காரு. அண்ட் பீட்டர் ஆரம்பத்தில் சாங் ப்ளே பண்ணும்போது அதை ரெக்கார்டர் பக்கத்தில் ஒரு
ட்ரோல் டால் இருக்குன்ற மாதிரி காட்டிருப்பாங்க. ஒரு சின்ன பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை எகைன் பார்த்தீங்கன்னா திருப்பி படத்தோட எண்டில் அதை வச்சு தான் யாண்டோவை பார்த்தீங்கன்னா ஏமாற்றுவார். அண்ட் அவங்க எல்லாருமே சேர்ந்து நோவேருக்கு போவாங்கள்ல. நோவேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு செலஸ்டியலோட தலை. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நல் கூட தான் கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம நல்லையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இது கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. சொன்னாலும் சொல்லலாம். காமிக்கில் நல் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவளோட நெல்லிலேருந்து ஒரு கத்தி எடுத்து அந்த கத்தியை வச்சு தான் அந்த செலஸ்டியோட தலையை விட்டார். அதுதான் நோவேரா உருவாச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெயின் ஃப்ளூயிடு, அப்புறம் அந்த போன்ஸு, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க வெளியெடுத்து அதை ஒரு தனி பிளாக் மார்க்கெட் ஒரு தனி பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தாங்க இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துலையுமே அந்த செலஸ்டியலோட உடம்புலேருந்து நம்ம பூமியை சேர்ந்தவங்க எல்லாருமே அடமான்டியத்தை பிளான் பண்ணுறதுக்காக சண்டை போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செலஸ்டியலோட உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலெக்டரோட இடத்த காட்டுவாங்க. கலெக்டரோட இடத்துல தான் ஏகப்பட்ட ஈஸ்டெக்ஸ் இருக்கும். லைக் இந்த இடத்துல காஸ்மோண்டாக காட்டியிருப்பாங்க. அவர் ஒரு டார்க் எல்ஃபையுமே பிடிச்சி வச்சிருப்பாரு, ஒரு சிட்டாரியை பிடிச்சி வச்சிருப்பாரு. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நத்த மாதிரி ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கன்னோட ஸ்லித்தர் அப்படின்ற ஒரு படத்துக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் தான். அடுத்ததாக ஹார்வர்ட் தி டாக்கியுமே காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி அவர் இடத்துல விளக்கவர் கொடுப்பார்ல, அந்த இடத்துல பின்னாடி பாருங்களேன், அங்கே ஒரு 4 உருவங்கள் இருக்குல்ல, அது அந்த இடத்துல இருக்கிறது 4 பேர். டெத், என்ட்ரோபி, இட்டர்னிட்டி, இன்ஃபினிட்டி. இவங்க 4 பேர் தான் காட்டியிருப்பாங்க. இவங்க 4 பேருமே பவர்ஃபுல்லான காஸ்மிக் பீயிங்ஸ். காமிக்கில் டெத்தை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் தேனோஸ் பார்த்தீங்கன்னா பாதி யூனிவர்ஸே அழிப்பார். இந்த பக்கம் எட்டர்னிட்டியை ஆல்ரெடி நம்ம தோர் டார்க் வேர்ல்டாக காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அவங்க 6 பேருமே இன்ஃபினிட்டி ஸ்டோனை தான் டச் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை அது இவங்க உருவாக்குறாங்களா இல்லை அதுக்காக அடிச்சுக்கிறாங்களான்னு தெரியல. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு செலஸ்டியலையுமே காட்டியிருப்பாங்க. அந்த செலஸ்டியலோட பேர் தான் ஈசான் தி சர்ச்சர். அவர் பவர் ஸ்டோனை வச்சு ஒரு தட்டை மொத்த பிளானட்டையுமே நொறுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. நம்ம பீட்டர் பார்த்தீங்கன்னா ராக்கெட் கிட்ட சொல்லுவார், இதை வச்சு நீ என்ன நிலாவையை வெடிக்க வைக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எக்ஸாக்ட்லி இன்ஃபினிட்டி வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோஸ் அந்த பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஒரு நிலாவே பார்த்தீங்கன்னா வெடிக்க வச்சு அதை வந்துட்டு எரிக்கலாக பார்த்தீங்கன்னா விழ வச்சிருப்பாரு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நெபுலா அவரோட கையை வெட்டி எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுவாங்களே. போன வீடியோலே நான் சொல்லியிருப்பேன், இந்த ஃபேஸ் 2ல் ஏகப்பட்ட பேரோட கையை வெட்டுற மாதிரி காட்டியிருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலி இந்த கை வெட்டுற சீன் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டார் வார்ஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ். ஸ்டார் வார்ஸில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டார்த் வேடர், லூக் ஸ்கைவாக்கர் இந்த கேரக்டர்ஸ்க்கெலாம் ஒரு கை போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி இங்கேயும் அதே மாதிரி அதை மென்ஷன் பண்ணுற விதமாக தான் இந்த இடத்துலையுமே இந்த கை போகிறத ஒரு சின்ன ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பீட்டர் குவெல் அவர் வந்துட்டு தன்னோட பேனோட 12% தான் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். 12%னா இதே மாதிரி தான் போன அவெஞ்சர்ஸ் படத்துலையுமே 12% அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 12%ன்றது ஏன்டா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 12%ன்றது ஹையஸ்ட்டு 1 syllable வேர்டு நம்பர்ஸில். அது கொஞ்சம் சொல்ல ஈஸியாக இருக்குன்றதுனால அது சொல்லியிருக்காங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஈஸ்டர் எக் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே ராக்கெட் கிட்ட வந்தோன்னா ராக்கெட் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் மேலே ஒரு ஆசை இருப்பார். லைக் ஆரம்பத்திலே ஒருத்தனோட ப்ராஸ்தட்டிக் லெக் எடுத்து கொடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இன்னொரு இடத்துல அவன் கண்ணு வேணுன்ற மாதிரி கேட்பாரு. அதே மாதிரி நம்ம பக்கிக்கிட்டையுமே உன் கை என்ன வேலைன்னு வந்து கேட்பாரு. இந்த மாதிரி பொருள் கலெக்ட் பண்ணுறது அவளுக்கு நிறைய ஆர்வம் இருக்க போல். அண்ட் இந்த படத்தை அண்ட் கிரெடிட் சீனுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் நோ ரக்கூன்ஸ் வர் ஹார்ம்ட் இன் திஸ் மூவின்னு அப்படின்னு போட்டிருப்பாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பிரேக் டவுன். ஏதாவது விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.